வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தால் என்னப்பா தப்பு, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா டெஃபினட்டாக ரெண்டும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் வேணவே வேணாம். போட்டு உடைச்சிட்டாரு இன்னைக்கு டிடிவி அண்ணன். இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அடுத்தது வி த லீடர்ஸ். நாளை தினத்தில் பொள்ளாச்சியில் ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காக அண்ணாமலை அண்ணன் ஒரு மாநாடு போட்டிருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தெரிகிற QR கோடை பயன்படுத்துங்க. சரி, ஓகே. விஜய் அண்ணனை பற்றி டிடிவி அண்ணன் பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? முழு அதிகாரமும் டிடிவி அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது. தினகரன் அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. விஜய் அண்ணனை இந்த மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிடிவி அண்ணனுக்கு இருக்குது. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்கான்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? போன தேர்தலில் 19 சீட்டை வாங்கி 19 இடத்துல குக்கரை வச்சார். எந்த குக்கருமே விசில் அடிக்கலை. ஒரே ஒரு குக்கர் விசில் அடிச்சது, காமராஜ் அப்படிங்கிற ஒரு குக்கர். அந்த ஒரு குக்கர் விசில் சாப்பாட்டையும் யார் சாப்பிட்டாங்க? விஜயன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டார். இப்போ டிடிவி அண்ணனுக்கு கோபம் வருது. நியாயமா நியாயம் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஏன் அவர் எதுக்குறாங்க? விஜய் அண்ணன் தாறுமாறா பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னு சொல்றாரு. அவர் கோபம் வருமா வராதா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் அதனால தான் அவர் கோவப்படுறாரு. என்ன கோவப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல அண்ணன் கரூர்ல பேசினார். என்ன மக்கள் சந்திப்பு, கரூர் மக்கள் சந்திப்பு பேசினார். பேசி முடிச்சுட்டு போயிட்டார். என்னென்னமோ சொன்னார், நிறைய விஷயங்கள் நல்லதுன்னு சொன்னார். பார்த்தீங்கன்னா திமுகவை அதிகமாக வச்சு செஞ்சார். இதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக அங்கங்கே போகமாக வெடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலர் பாக்கெட் மணி வாங்கிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலர் இது வாங்கினவங்க, இதுனா இப்படி தெரிஞ்சுக்காங்க, இப்படி என்ன தூக்குவாங்க, அது வாங்கினவங்க, அப்புறம் பேக்கு வாங்கினவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வாங்கினவங்க, அப்புறம் நேரடியாக வாங்கி பண்ணுவாங்க. எல்லாரும் விஜய் அண்ணனை எந்தெந்த கழுவி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வலைதளங்களில் அந்த காசுக்கு தகுந்த பணியாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கழுவி ஊற்றிருக்காங்க. இப்போ இத்தச்சோடு பணியாரம் போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு, இத்தச்சூண்டு பணியாரம் போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு, சின்ன பணியாரம் போட்டால் அதுக்கு ஒரு ரேட்டு. இப்போ நீங்கள் கொஞ்சமாக திட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, கொஞ்சம் பெருசாக திட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ரொம்ப பெருசாக திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். இப்படியெல்லாம் நினச்சி திட்டிடாதீங்கடா, பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க முதலமைச்சர் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏதாவது ஒரு கட்சி பின்புலத்திலிருந்து திட்டுறாங்க. அதனால தான் இத்தனை நாள் ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி விட்டு வச்சிருக்காரு. சும்மா கண்ணம் போன வரவெல்லாம் திட்டிருந்தீங்கன்னு வச்சுக்க, அழகாக பிடிச்சி ஜெயிலில் போட்டு விட்டுருவாரு. அப்புறமேல ஒரு 2 வருஷத்துக்கு வெளிவிட மாட்டாங்க, பார்த்துக்க. அப்புறம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் திட்டுறதுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். அவர் ஒரு எம்எல்ஏவையும் அண்ணன் காமராஜ் அண்ணனையும் தூக்கிட்டார். இதுதான் ஒரு சரியான கோபம். இன்னொரு விஷயம் தெரியுமா? காமராஜன் சட்டசபையில் பேசுனது தான் பெரிய கோபமே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை கோடி மக்களை காப்பாத்துறாரு எங்க தங்க தளபதி விஜய், ஏன் உன்னை ஒருத்தர் விட்டுருவாரா, நான் அண்ணன் கூட இருந்துக்கிறேன்ட்டாரு. ஒரே வரியில வயிறு எரிஞ்சிருச்சுங்க. உண்மையிலே வயிறு எரிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், குதிரை பேரம் நடத்தி ஆட்களை கடத்துகிறார். இங்கே தீய சக்தி, இது தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறாரு அதிமுகவை. இது என்ன சக்தின்னு சொல்லலாம்? அதாவது களவாணி சக்தின்னு சொல்லலாமா? ஏன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டு களவாணின்னு சொன்னார். இப்போ நான் தாவேக்காவை எம்எல்ஏக்களை தூக்கும் களவாணி கட்சி அப்படி சொல்லலாமா? அது நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னார். சரி, ஓகே. சரி, அவரோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. ஓகே.
சரி பரவாயில்ல இதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு பயணிக்குமா ஐயா அப்படின்னு கேட்டார். ஏன் பயணிச்ச என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் வராது. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சா டெஃபினட்டாக ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் எடுத்துக்க வேணான்ட்டார். ஓகே, விதையை போட்டாச்சு. சரி ஓகே, அடுத்தது இதே வந்து கொஞ்சம் பேக் அடிச்சு பாருங்களேன். திருமான் நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திருமானா அங்கே சொல்லிட்டு இருக்காரு என்ன தெரியுமா, திமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணுங்கிறாரு. இதுக்கு மாணிக்கம் தாகூரனே ஓகேங்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க அதிமுக காரங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இடதுசாரி கம்யூனிஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண காங்கிரஸ் எல்லாம் தாவேக்காவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து பயணிக்கணுங்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில நம்ம உதயநிதி அண்ணன் என்ன சொல்லிக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்க்க வேண்டிய எதிரியை எதிர்த்து முடிச்சாச்சு, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி நம்மள்கிட்ட வந்துருக்காரு, அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? திமுக நம்ம எதிர்க்க வேண்டிய எதிரியை நம்ம எதிர்த்து அவரை முடிச்சிட்டோம். யாரா அதிமுகவை எதிர்த்து அவங்களுக்கு தோக்கடிச்சு முடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி நம்மளை நோக்கி வந்துட்டு இருந்தது நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இந்த தோல்வி அடைஞ்சது காரணம். வருகின்ற தேர்தலில் இந்த எதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, இனிமேல் எதிர்ப்பு வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயன்னு சொன்னார். சரி ஓகே, அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாதிரியான ஸ்ட்ரிக்கர் பண்ணுவாங்க, இவங்க ஒரு மாதிரியான ஸ்ட்ரிக்கர் பண்ணுவாங்க. சரி ஓகே, இது ரெண்டும் வந்து கலந்து போயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருமான்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் சேர வச்சிருவாங்களாட்டு இருக்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா உண்மையில. சரி சேர்ந்தா நல்லா தானே, ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தெய்வ குத்தமெல்லாம் ஆயிராது. கொஞ்ச நாளைக்கு படியே இந்த ஐயா மோடி அவர்கள் சொன்னார்ல, கொரோனாவோடு பழகிக்கங்கன்ட்டு, அந்த மாதிரி வந்து கொரோனாவோடு சேர்ந்து பழகிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் சேர்ந்து பழகிக்க வேண்டியதான். என்ன போய் கிடக்கிறதுனால அந்த மேடையில் அவனை திட்டினதும் இந்த மேடையில் இவனை திட்டினதுனால இல்லாமல், வா மச்சான் வா பங்காளி நான் பேசுனேன் வா பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், அப்புறம் போக சரியாக போயிடும். இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்கே வெளியே தான் வந்து உள்ளே தான் வெளியே தான் வந்து மக்களிடையில் அங்கே ஆர்ப்பரிப்பாங்க, உள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் க்ளோஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயனே நிறைய மேடையில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து டிடிவி என்னன்னு நிறைய சொன்னார். அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இந்த வீடியோ ஃபுல் லென்த்தாக போயிடும். அதாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வந்து தாவேக்காவிலிருந்து எம்எல்ஏக்களை எங்கிருந்து எடுத்தீங்க, திமுகவிலிருந்து எடுத்தீங்க, உங்களுக்கு 10 எம்எல்ஏக்களை அங்கிருந்து எடுத்து தான் நீங்கள் பெரும்பான்மை காட்டுறீங்க. ஏன் அப்படி எடுக்கிறீங்க? எதுக்காக? 108 தொகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியல, நீங்கள் எதுக்கு வந்து அங்கே இருந்து எடுக்கிறீங்க? அது தப்பு தானே. அது எப்படி இன்னொரு கட்சியிலிருந்து நீங்கள் எம்எல்ஏக்கள் எடுத்து நீங்கள் பெரும்பான்மை காட்டலாம்? அதே போல் அதிமுகவிலிருந்து நீங்கள் எதுக்கு எம்எல்ஏவில் தூக்குறீங்க கேட்டால் அவங்களே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் வர போகிறாங்க? நீங்கள் கூப்பிட்டு குதிரை பேரம் பேசுகிறீங்க, அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்க போகுதா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டு துக்கத்துக்கு வந்த மாதிரி வந்தார். ஆனால் கரூரில் ஒரு விஷயம் கூட அவர் சோகமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் திமுகவை கழுவி ஊற்றுறாரு, அவரை பழி தூக்கி போலீஸ் மேலே போடுறாரு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய பேசினாரு, அதெல்லாம் பேசணும்னா இந்த வீடியோ பத்தாது, லென்த்தாக போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு மாறிக்குவோம். வி த லீடர்ஸினுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் நடக்குது. தயவுசெய்து உங்களுக்கு டைம் கிடைச்சா, இதில் வந்து நேரம் இருந்தால் 4 மணியிலிருந்து 7:30 வரலும் அந்த நிகழ்ச்சி நடக்குது. கொஞ்சம் பட்சம் பார்த்தீங்கன்னாலும் 4லிருந்து 7:30 கூட 3 மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்குது. குறைஞ்சபட்சம் 6 மணிக்கு தான் வந்து அண்ணன் பேச போகிறாரு. 6 மணிக்கு மேலே தான் அண்ணன் பேச போகிறாரு. 4:30லிருந்து 5:30 6 மணி வரலும் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகள், போதைப் பொருள் பழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அப்புறம் வந்து போதைக்கு எதிர்ப்பான நிறைய விஷயங்களை சொல்ல போகிறாங்க. அப்புறம் வந்து மருத்துவர் ஆலோசனையை பக்கத்தில் வச்சுருக்காங்க.
குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10 ஏக்கராவில் வந்து அரங்கம் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வந்து அமைச்சு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 30,000 50,000 பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அண்ணன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ரசிகர் தன் பட்டாளமே இருக்குது. அதனால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதை வந்து பிஜேபியிலிருந்து வெளியே வந்தவர் தான் வந்து இதை பண்ண போகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போகுது. நாளைக்கு மேடையெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட அண்ணாமலையனோட கட் அவுட் இல்லை, அண்ணனுடைய படம் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து கண்டிப்பாக அதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து வீதி லீடர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாளை தினத்தில் அந்த மீட்டிங்கை பார்த்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு கூட பேசப்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. அண்ணனுடைய அந்த மாநாடு வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.